பாரு சைக்கிள் இதெல்லாம் போகுது. இந்த பக்கம் புடுறா எல்லாம் ஐட்டா புடி ஐட்டா புடிப்பா தண்ணி கையாலே எத்தையும் எல்லாருமே அவ்வளோ தண்ணி இருந்துச்சு.
Nadia Goswami.
ராதே கிருஷ்ணா. ஹரிபோ. அந்த இடத்துல வந்து சதா சர்வகாலமும் வந்து நீங்கள் அந்த கோமாதா வந்து இங்கே இருந்தாங்க. சுரபி பசு வந்து இங்கே எப்பவுமே மெயின்டைன் பண்ணுறதுனால இந்த இடத்துக்கு வந்து கோதுமல்லிபா அப்படின்னு. அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன நீலங்கள் நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தடவை நமக்கு வந்து பழைய ஒன்றை கேள்விப்பட்டிருக்கீங்களா? 3 விதமான பிரளயங்கள். ஒன்று வந்து ஒரு யுகத்தை எழுதும்போதும் ஒரு பிரளயம் இருக்கு. இன்னொன்று வந்து 4 யுகங்கள் முடிஞ்ச உடனே ஒரு பிரளயம் இருக்கு. இன்னொன்று வந்து பிரம்மாவுடைய லைஃப் டைம், பிரம்மாவுடைய ஒரு நாள் 1000 சதுரயுகம் அது முடிஞ்ச உடனே அப்போ ஒரு பிரளயம் இருக்கு. ஸோ ஒரு தடவை மார்க்கெட்டிய மணி வந்து ஒரு வரம் எனக்கு என்ன வரம் இருக்குன்னா, அவர் வந்து 7 கல்பா உயிரோடு இருப்பார். ஒரு கல்பா அப்படின்னா எவ்வளோன்னா 4 யுகங்கள் சேர்ந்தது வந்து ஒரு கல்பா. கலியுகம் வந்து 4,32,000 years. துவாபர யுகா 8,64,000 years. திரேத யுகா 12,96,000 years. Satya Yuga 17,28,000 years. Altogether 4 yugas 43,20,000 years. It is one Satya Yuga and one Kalpa or another is one Kalpa. Like this, Markandeya Muni will live for 7 Kalpas. அப்போ ஒரு தடவை என்னாச்சுன்னா, இந்த 4 யுகத்தை முடிஞ்ச உடனே ஒரு பிரளயம் வரும். அந்த பிரளயம் போது என்டையர் யூனிவர்ஸ் வந்து ஃபுல்லாக வாட்டர் வரும். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த தண்ணியில் வந்து அப்படியே அடிச்சுட்டு வர்றாரு. ரொம்ப டயர்டாகிட்டாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் வந்து எல்லா இடமும் பார்க்குறாரு, தண்ணி தான் இருக்குது. அவரால் நீச்சல் அடிக்க முடியல. அப்படியே வந்துட்டே இருக்கும்போது இந்த இடத்துல வர்றாரு. இந்த நவதீபில் மாத்திரம் வந்து பார்த்தோன்னே அப்படியே ஒரு லேண்ட் தெரியாது. ரொம்ப அழகாக இருக்கு அந்த இடம். வந்த உடனே இங்கே வந்து சுரபி பசு இருக்காங்க. சுரபி பசு இருந்தவொடனே பார்த்தோன்னா அவங்க கேட்குறாரு, நான் ரொம்ப பசியாக இருக்கேன், எனக்கு வந்து இவ்வளோ வாழ்நாள், அதாவது 43,20,000 years multiplied by 7, that is the duration of Markandeya Muni's life. இவ்வளோ நாள் வந்து எனக்கு எதுக்காக எனக்கு இருக்கணும், இந்த பிடிக்கல, என்னை ரொம்ப சப்பையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். சொன்ன சுரபி என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல வந்து நீங்கள் கௌரங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா, கௌரங்கா ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல கௌரங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த கஷ்டங்களும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இடம் இல்லை. அப்புறம் சுரபி என்ன சொன்னாங்கன்னா, இந்த பிரபஞ்சம் எல்லாமே அழிந்தாலும், அந்த 4 யுகங்கள் வரும்போது அழிந்தாலும், இந்த இடம் மட்டும் நவதீபம் மட்டும் இது வந்து பௌதிக உலகத்தில் சேர்ந்தது கிடையாது. அதனால இந்த நவதீபம் வந்து அழியவே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அது அடுத்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், துவாபர யுகத்தில் நான் இந்திரா அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, இந்திர பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறதுனால அவர் 7 நாள் வந்து பயங்கரமாக மழை வருது. அப்போ அந்த மழையில் வந்து பிரஜவாசிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டு போது கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, அந்த மலையை தூக்கி ஒரு வாரம் மலையை தூக்கி
கௌரவ மகாபிரபு வந்து துவாபாரத்திலேயே வந்து சுரபிக்கும் இந்திரனுக்கும் வந்து காட்சி கொடுத்துட்டார். காட்சி கொடுத்துட்டு இந்த இடத்துல யார் பண்ணுறாங்களோ வந்து அபராதம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சுரபி மட்டும் என்ன பண்ணாங்க, இந்திரன் வந்து போயிட்டார் அவருடைய லோகத்துக்கு. சுரபி வந்து எப்பவுமே இந்த இடத்துல இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம பின்னாடி போய் பார்த்தோம்னா அந்த இடம் பார்க்கணும், பின்னாடி அந்த மரம் பார்க்கலாம், மரம் இருக்கிற இடம். ஸோ இந்த ஏரியா வந்து அந்த சுரபி பசு பார்க்கணும். நம்ம இது முடிச்சோடனே அடுத்தது வந்து இங்கே வந்து பக்தி வினோத் தாக்கூர் இருக்காரு. பக்தி வினோத் தாக்கூருடைய வீடு வந்து ஆப்போசிட்ல இருக்கு, ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. நம்ம ஆட்டோவில் போனால் என்ன நடக்குது. ஹரே கிருஷ்ணன். ராதே கிருஷ்ணன். இங்கேருந்து பார்த்தா மாயாப்பூர் தெரியும்னு சொன்னார். தெரியல, இதெல்லாம் பேக் சைடு. அவங்க வந்து பார்த்தோம், தெரியல. ஓஹோ. இங்கேருந்து மாயாபுரம் எங்கே எந்த சைடு? இந்த வீடா? இங்கே இருக்கு. இங்கே இந்த டோம் தெரியுமா இங்கே? இதரா? இந்த இங்கே தெரியுது பாருங்க. சூப்பர். हरिबोल माता जी पारंगे ये चलेंगे पार हो गया तो फिर ब्लू कलर। हाँ मार्च में ये सड़क पर है ना, ये ब्लू सड़क कलर थी ना? ये मायापुर का हाँ ओके। हाँ ये मायापुर का सड़क है, पीछे से सड़क। இங்கே பேனியன் ட்ரீ இருக்கு. ட்ரீ பேனியன் ட்ரீ பேனியன் ட்ரீ இதுவா? இது பக்தி வினோத் தாகூர் ரெசிடென்ஸ். As far as I know, I have forgotten, but ஓகே. as far as I remember, it's என்ன சொல்கிறது வீடியோவில் வரும். அது பாருங்க பஜன் குட்டி. பக்தி வினோத் தாக்கூர் பச்சன் குட்டீர். ஓகே. ஒன்று வாங்க. நான் தான் உன்னை இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கேமராவில் பார்த்தா உள்ள வைப்ரேஷன் ஆகும். Then Jagannath Das Babaji. So in this place, Bhakti Vinod Thakur lived for 10 years.
Here one speciality is all the four acharyas meet together here. Bhakti Siddhanta Saraswati, Gaur Kishore Das Babaji, Bhakti Vinod Thakur, Jagannath Das Babaji. All the four acharyas, they met here many times. And in this place, and Bhakti Vinod Thakur is the pioneer for ISKCON because he only translated many of the books to English. And this place, another name is Suvananda Sugadakund. So this place is not different from Nandishwar Parvat. So why this place is called Suvananda Sugadakund is in Govardhana you would have seen Lalita Sakhi's group. Lalita Sakhi's group name is Suvananda Sugadakund, and Bhakti Vinod Thakur he made the same name, he gave the same name to this house. So he was always remembering Lalita Sakhi, Vrindavan in this place, and then he has written many books like Navadvip Taranga and then Navadvip Mahatmya. All the books he has written here. From here only he was searching for the Chaitanya Mahaprabhu's birthplace. Then he was a magistrate, and the British government they arranged a train track from here to Calcutta for one person. We can see when they are going by auto, we can see a train track. For Bhakti Vinod Thakur, they have arranged a train track here. Then from here, Bhakti Vinod Thakur and his son Bhakti Siddhanta Saraswati, they went to the rooftop. When he was discussing with his son, he saw one beautiful light on the Mayapur side. Then he told his son that in future, people from all over the world will come here and do the Gauranga Bhajan. And he also said, in this place, he showed one place, here a big Adbhuta temple will come. That is the place our TOP is coming up. He also saw one more small light where our Prabhupada's Samadhi is there. That is the place. Here we can see upstairs, we can go. His room is there, his articles are there. We can see one table fan which will run by kerosene. Those days there is no electricity, we can see that. And when he was a magistrate, he was taking all the administrative work, he used to finish it very quickly. Seeing that British government gave a very high respect to Bhakti Vinod Thakur and they very much honored. In addition to his sincere administrative work, he was doing his chanting 64 rounds every day, and he has written many books also. Hare Krishna. Jai Shri Shri Bhakti Vinod Thakur ki Jai.
சேஞ்ச் ஆகும். நான் மொபைல் எடுத்தேன். Like Dhruva Maharaj and then Prahlad Maharaj, like that, so many devotees. And after Narada Muni attacked, they became very great devotees. So like that, Narada Muni came to Swarnasena's kingdom and he told him, so you are unnecessarily spending your time in making money. So you do Gauranga Bhajan. So that same day, Narada Muni came, the same night, Chaitanya Mahaprabhu appeared in the dream of Swarnasena and told him, so in Kali Yuga I will appear in Navadvip. That time you will take birth as Buddhimata Khan. So actually we see many of his associates in Vrindavan, they have taken birth in Chaitanya Leela. Like that, this Swarnasena has taken birth as Buddhimata Khan. So even in Kali Yuga, that Buddhimata Khan 500 years before, he was a very wealthy person. So he sponsored for Sankirtana movement of Chaitanya Mahaprabhu and for many other programs he has regularly was sponsoring. So that way Chaitanya Mahaprabhu was giving that thing. And this much is maintained by Gaudiya Math. So for Chaitanya Mahaprabhu and Vishnu Priya's marriage is sponsored, and then Chaitanya Mahaprabhu used to perform daily drama at Chaitanya Math where we visited 2 days ago. In the for all the drama expenses he used to regularly sponsor. Hare Krishna. This place is coming under Mahabharata and this Swarna Vihar. This particular place is called Swarna Vihar. பிரபு தமிழில் சொல்லுங்க. தமிழில் வேணுமா? கேட்குறது. ஸோ இது அப்படியே சாரமாக தமிழில் சொல்கிறேன். சத்திய யுகத்தில் வந்து ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா பேர் வந்து ஸ்வர்ணசேன். அந்த ஸ்வர்ணசேன் வந்து ராஜாவாக இருக்கும்போது நிறைய பணக்காரராக இருந்தார். ஆனால் அந்த ராஜாவாக இருக்கிறவருக்கு வந்து ரொம்ப வயசாகிடுச்சு. வயசானதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணாருன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி நிறையா இன்னும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சார். அப்போது நாரதமுனி வந்து அவருடைய ராஜாங்கத்துக்கு வந்தார். நாரதமுனி கிட்டே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் என்னென்னா, அவருக்கு யாருக்காவது போய் அவர் ப்ரீச் பண்ணார்னா அவங்க வந்து பெரிய பக்தராகிடுவாங்க. இது வந்து நம்ம ஸ்ரீமத் பாகவத்தில் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வந்து அவர் ப்ரீச் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க பெரிய பக்தர்களாக மாறிட்டாங்க. அதே மாதிரி நாரதமுனி வந்து எப்போ வந்து இந்த ஸ்வர்ணசேனாக்கு வந்து நீங்கள் வந்து கௌரங்க பஜன் பண்ணணும்னு சொன்னாரோ, இது நடந்தது வந்து சத்தியயுகத்தில். சொன்ன உடனே அதே நாள் வந்து நைட்டு சைத்தன்ய மகாபிரபு ஸ்வர்ணசேனனுடைய கனவுல தோன்றி, நீங்கள் வந்து நான் கலியுகத்தில் இந்த நவதீப்பில் வந்து லீலை பண்ணும்போது ஹரிநாமம் பிரச்சாரம் பண்ணும்போது நீங்களும் வந்து பிறவி எடுப்பீங்க. அந்த மாதிரி பிறவி எடுக்கும்போது அவருடைய பேர் வந்து புத்திமதா கான். அப்போ அவர் ரொம்ப பணக்காரராக இருந்தார். அவர் எல்லா விஷயத்துக்கும் மகாபெருனுடைய திருமணம், அப்புறம் அவர் ட்ராமா பண்ணுற நிலைகள், அவருடைய பிரச்சாரம், அவருடைய ஹரிநாம சங்கீர்த்தனம், இது எல்லாத்துக்குமே வந்து அவர் நன்கொடை கொடுத்தார். ஸோ இந்த இடத்து பேர் வந்து ஸ்வர்ண விகார். Next place we are visiting Nashingapalli.
The another name of Nrsimhapalli is Devapalli. So in previous Manvantara, Hare Krishna, Hare Krishna. Nrsimhadev, after killing Hiranyakasipu, he came to that place, Nrsimhapalli. Opposite Nrsimhapalli, we can see Mandakini river. That time it was a very big river. So Nrsimhadev washed his hands. His hands full of blood of Hiranyakasipu. He washed his hands in the Mandakini river, and then after that he drank water. And because he came and he was sitting and resting, all the devatas from all three planets, they all arrived there. Seeing all the devatas have come, Vishwakarma also came. And Vishwakarma built a very big palace for Nrsimhadev, and he also built so many palaces for all the devatas. So we can see that we don't see the palaces and all, that we will see the deity of Nrsimhadev there. Very beautiful, very powerful. We can also have the sprinkled water of the Mandakini. ஸோ தமிழில் சொல்லணும்னா நம்ம வந்து அடுத்த இடம் போகிற இடம் வந்து நரசிங்கப்பள்ளி, அதுக்கு இன்னொரு பேர் வந்து தேவப்பள்ளி. நரசிங்கர் வந்து சத்தியயுகத்தில் இதுக்கு முன்னாடி இருக்கிற மன்வந்தராவில் வந்து அவர் அவதாரம் பண்ணினார். அப்போது அந்த இடத்துக்கு வந்தார், இந்த நவதினிக்கு வந்தார். வந்து நிரண்யகசிப்பனுடைய அந்த கையில் இருக்கிற ரத்தத்தெல்லாம் வந்து அந்த மந்தாகினி நதியில் வந்து கழுவிட்டு அந்த மந்தாகினி தண்ணியை வந்து குடித்தார். ஸோ அதுக்கப்புறம் எல்லா தேவர்களும் வந்து நரசிங்கரை பார்க்கறதுக்காக வந்தாங்க. நரசிங்கருக்கும் எல்லா தேவர்களுக்கும் வந்து விஸ்வகர்மா ஒரு பிரம்மாண்டமான பேலஸும் எல்லாருக்குமே வந்து பேலஸ் கட்டினார். அந்த இடத்துக்கு நம்ம இப்போ அடுத்தது போக போகிறோம். நம்ம சவுத் இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம். மகாபிரபுனாலோ கௌரங்க மகாபிரபுனாலோ சைத்தன்யான்னு சொன்னாலும் நமக்கு யாருக்கும் தெரியாது. ஒன்லி இஸ்கான் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும், அதுக்கு முன்னாடிலாம் தெரியாது. இப்போ வந்து நம்ம குரூப்பில் வந்து நிறைய பேர் புதுசாக வந்திருக்கலாம். என்ன இது நம்ம இத்தனை நாளாக நம்ம கேள்விப்படாத பெயராக இருக்கு. சைத்தன்யா நம்ம சொல்கிறோம், கௌரங்கான்னு சொல்கிறோம், மகாபிரபுன்னு சொல்கிறோம். இவங்களெல்லாம் பற்றி நம்ம இத்தனை வருஷமாக நம்ம கேள்விப்படாததாக இருக்கு அப்படின்னு எல்லோரும் நினைக்கலாம். இதெல்லாம் நம்ம என்னென்னவோ விசிட் பண்ணுறோம். எல்லா இடத்துல பார்த்தா ராதாகிருஷ்ணா இருக்காங்க, சைத்தன்ய மகாபிரபு இருக்காங்க, நித்யானந்த பிரபு இருக்காங்க. புதுசாக நம்ம வந்து எல்லாரும் கௌரங்கா நம்ம மந்திரம்லாம் சொல்கிறோமே அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இதுக்கு சொல்லணும்னா என்னென்னா ஒரு டைம் பீரியட்லாம் ஒரு சம்பிரதாயம் வந்துட்டு இருக்கும். ஒரு சம்பிரதாய ஆச்சாரியர்கள் வருவாங்க. அப்போது நம்ம சவுத்தில் பார்த்தோம்னா யார் வந்து ஆச்சாரியராக இருக்கார் சவுத்தில் மோஸ்ட்லி பெரிய ஆச்சாரியர் யார் இருந்தாங்க? ராமானுஜாச்சாரியார். ராமானுஜாச்சாரியார் வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார்? 1000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார். சைத்தன்ய மகாபிரபு எப்போ வந்தார்? 500 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இவங்க 2 பேரும் ஒன்றா மீட் பண்ணாங்க. அதிசயமாக இருக்குல்ல? யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சார் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ சவுத் இந்தியாவில் பார்த்தோம்னா எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து என்ன சம்பிரதாயம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்ரீ சம்பிரதாயம், ராமானுஜாச்சாரியார் தான் ஆச்சாரியர். அப்போது ஒரு தடவை என்ன பண்ணால் ராமானுஜாச்சாரியார் பூரிக்கு வந்திருந்தார். பூரி ஜெகநாதர் டெம்பிளில் வந்து ஜெகநாதர் பலதேவ சுபத்ராவை பார்த்து ப்ரேயர் பண்ணும்போது அவருக்கு ரொம்ப ஆனந்தமாயிடுச்சு. ஆகா இவ்வளோ அழகாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜாச்சாரியார் வந்து நிறைய பாடல்கள் வந்து எழுதுகிறார். உடனே அப்படியே கம்போஸ் பண்ணி ஜெகநாதர் மேலே பாடுறாரு. அப்போது திடீர்னு வந்து அவருக்கு வந்து இந்த கௌர லீலையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து அவருக்கு மனசில் வந்து ஒரு ஆசை. அப்போது அவர் ஜெகநாதர்கிட்ட கேட்குறாரு, நான் வந்து இந்த மாதிரி கௌர லீலையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்குறேன். அப்போது ஜெகநாதர் என்ன சொல்கிறாரு, இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா உடனடியாக நவத்வீப்புக்கு போகலாம். நவத்வீப்புக்கு நீங்கள் போகும்போது யாரையுமே நீங்கள் அவங்க டிசைபிள்ஸோடு வந்திருந்தாரு, உங்களுடைய டிசைபிள்ஸ் யாரையும் நீங்கள் நவத்வீப்புக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாது, நீங்கள் மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது ராமானுஜாச்சாரியார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நவத்வீப்புக்கு வராரு. வந்து
ஒரு கோவிலுக்கு போகிறாரு. அந்த கோவில் என்ன கோவில்? ஸோ லக்ஷ்மி நாராயணா டெம்பிள். ஸோ லக்ஷ்மி நாராயணா டெம்பிளுக்கு வந்து அவர் ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ வந்து இவர் வந்து கௌரங்காவை ராமானுஜாச்சாரியார் நினைக்கிறார். நினைச்ச உடனே அந்த லக்ஷ்மி நாராயணன் வந்து அப்படியே கௌரங்கா ஃபார்ம் ஆகி அவருக்கு வந்து ராமானுஜாச்சாரியாருக்கு தரிசனம் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே ராமானுஜாச்சாரியாருக்கு ரொம்ப ஆனந்தமாயிடுச்சு. ஆஹா, இவ்வளோ அழகாக இருக்காங்களே, இவங்களுடைய இந்த தத்துவம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார், இன்னிலேருந்து நான் வந்து கௌரலிலே மட்டும்தான் நான் வந்து பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு வந்து அந்த கௌரவ சொல்கிறார். அப்போது சைத்தன்யா சொல்கிறாரு, அந்த டைம் வந்து இன்னும் வரல. இப்போ நீங்கள் என்ன அவருடைய பாவம் என்ன பாவம்னா தாசிய பாவம். ஸோ இங்கே இருக்கிற இந்த ராதாகிருஷ்ண பாவமோ இந்த ஔதரிய பாவமோ அப்போது கிடையாது, 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது கௌரவ மகாபிரபு சொல்கிறார், இப்போ என்ன ஃபிலாசபி நீங்கள் ப்ரீச் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் போய் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் அப்பீர் ஆகும்போது அப்போ என்ன வருமோ அந்த நேரத்தில் வரும், அப்போ எல்லோரும் கண்டினியூ பண்ணலான்னு சொல்கிறேன். அப்போது அதுபோது ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நமக்கெல்லாம் வந்து சவுத்தில் வந்து முக்கியமான கோவில் அது ஸ்ரீரங்கம். இன்னொரு முக்கியமான கோவில் திருப்பதி வந்து அப்புறம் ஸ்ரீரங்கம் வந்து இது ரொம்ப முக்கியமான கோவில். அப்போது மகாபிரபு வந்து அவர்கிட்ட சொல்கிறார், இந்த நவதீபானம் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ். எதுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ்னால் ஸ்ரீரங்க கஷேத்திரம் அண்டு வெங்கடாச்சல கஷேத்திரம். இந்த 2 வெங்கடாச்சல கஷேத்திரம் ஸ்ரீரங்க கஷேத்திரத்துக்கு வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நவதீப். இந்த 2 கஷேத்திரங்களும் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் நவதீப் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்காக தான் வந்து நமக்கு முன்னாடி இருக்கும்போது நமக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இருந்த ஆச்சாரியர்களுக்கு வந்து இந்த விஷயத்தை பற்றி ப்ரீச் பண்ணுற பர்மிஷன் வந்து கொடுக்கல. ஸோ 500 வருஷத்துக்கு அப்புறம் அந்த இது பர்மிஷன் வந்துட்டு அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா எது லேட்டஸ்ட்டாக இருக்கோ அந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஜெய் ஸ்ரீ நவதீப் ஜெய்.